என்ன பாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு லோகன் டாக்கீஸ். நம்ம கோலிவுட்டோட மாஸ்டர் மைண்ட் லோகேஷ் கனகராஜ் அவரோட லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸை வச்சு என்ன மாதிரியான ஸ்கெட்ச் போடுறாருன்னே தெரியலப்பா. நாம இங்க உட்காந்து ஒவ்வொரு தியரியா மண்டையை பிச்சுக்கிட்டு யோசிச்சு வச்சா அவர் அங்க அசால்ட்டா வேற ஒரு லெவல் அப்டேட்டோட வந்து நம்மள டோட்டலா ஆஃப் பண்ணிடுறாரு. அப்படி ஒட்டுமொத்த எல்சி ரசிகர்களையும் அலற வைக்கிற மாதிரி இப்போ ஒரு வெறித்தனமான பிரேக்கிங் அப்டேட் வெளியாகி இருக்கு பாஸ். இயக்குனர் பாக்யராஜ் கண்ணன் இயக்கத்துல நம்ம ராகவா லாரன்ஸ் அண்ணன் லீட் ரோல்ல நடிச்சு வர்ற பென்ஸ் திரைப்படத்துல இப்ப இன்னொரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ அதிகாரப்பூர்வமா களமிறங்கி இருக்காரு. அவர் உள்ள வந்ததனால எல்சியூ டைம்லைன் எப்படி மாறப்போகுது, லோகேஷ் இதுக்கு பின்னாடி வச்சிருக்க ஹாலிவுட் ரேஞ்ச் மாஸ்டர் பிளான் என்ன, எதையும் மிஸ் பண்ணாம பக்கா லோகன் டாக்கி ஸ்டைல்ல அக்கு வேற ஆணி வேற அலாச போறோம். வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த ரெட் கலர் பட்டனையும் தட்டி பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம லோகன் டாக்கீஸ் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சரி பாஸ், முதல்ல இந்த படத்தோட தயாரிப்பு பின்னணியை நம்ம கொஞ்சம் டீப்பாவே புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது சாதாரண படம் கிடையாது. பென்ஸ் திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜோட சொந்த நிறுவனமான ஜி ஸ்குவாட் தான் தயாரிக்கிறாங்க. இந்த படத்துக்கு கதை எழுதுனது நம்ம லோகேஷ் கனகராஜ் தான். ஆனா இயக்க போறது ரெமோ சுல்தான் போன்ற கமர்ஷியல் படங்கள் கொடுத்த பாக்யராஜ் கண்ணன். இங்க தான் லோகேஷோட மிகப்பெரிய பிசினஸ் அண்ட் சினிமேட்டிக் ஸ்ட்ராட்டஜி ஒளிஞ்சிருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். கைதி 2, விக்ரம் 2 போன்ற மெயின் எல்சி படங்களை எடுக்க பல வருடங்கள் ஆகும். ஏன்னா கமல் சார், கார்த்திக், சூர்யா போன்ற பெரிய ஸ்டார்களோட கால் சீட் கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இந்த கேப்ல நம்மள மாதிரி எல்சி வெறியர்களுக்கு ஹைப் குறைந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக லோகேஷ் கையில் எடுத்திருக்க செம ஐடியா தான் இந்த ஜி ஸ்குவாட் தயாரிப்புகள். இதன் மூலமா மெயின் யூனிவர்ஸ்ல இருக்க கேரக்டர்ஸை வச்சு இதே மாதிரி ஸ்பின் ஆஃப் கதைகளை மற்ற இயக்குநர்களை வச்சு லோகேஷ் உருவாக்குவாரு. ஹாலிவுட்ல மார்வல் நிறுவனம் எப்படி மெயின் அவெஞ்சர்ஸ் படங்களுக்கு நடுவுல சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்கு தனித்தனி சீரியஸ் அல்லது படங்கள் எடுப்பாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜியை தான் இப்போ லோகேஷ் தமிழ் சினிமாவில் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. என்ன பாஸ், லோகேஷோட இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா இந்த படத்தோட தலைப்பு பென்ஸ். லோகேஷ் யூனிவர்ஸ்ல வண்டிகளுக்கு எப்பவுமே ஒரு தனி கெத்துண்டு. அதை நீங்க கவனிச்சீங்களா? கைதி படத்துல அந்த ராவான லாரி ஒட்டுமொத்த கதையுமே தாங்கி நிற்கும். விக்ரம் படத்துல அந்த ரெட் கலர் அம்பாசிடர் கார் ஒரு தனி மாஸ்க் காட்டும். அப்ப இந்த படத்துக்கு பென்ஸ்னு டைட்டில் வச்சிருக்காங்களே, கண்டிப்பா இது ஒரு சொகுசு காரை சுத்தி நடக்கிற கடத்தல் அல்லது ரஃபான கார் சேசிங் கலந்த கேங்ஸ்டர் கதையா இருக்கவே அதிக வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த ராவான கதைக்கு மியூசிக் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆசா கூட பாடல் மூலமா இப்ப யூத்ஃபுல்லா ட்ரெண்டிங்ல இருக்க இளம் இசையமைப்பாளர் சாய் அபயங்கர். இது வரைக்கும் எல்சியூனாலே அனிருத்தோட ஹெவி மெட்டல் ராக் மியூசிக் தான் நமக்கு பழகி இருக்கும். ஆனா சாய் அபயங்கரோட வெஸ்டர்ன் அண்ட் இன்டர்நேஷனல் மியூசிக் ஸ்டைல்ல இந்த ராவான லோகேஷ் கதைக்குள்ள வரும்போது கண்டிப்பா புதுவிதமான ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம படத்தோட வில்லன் கேரக்டர்ல மலையாள சூப்பர் ஸ்டார் நிவின் பாலி நடிக்கிறாரு. லோகேஷ்க்கு எப்பவுமே மலையாள ஆக்டர்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும். பகத் பாசிலுக்கு அப்புறம் நிவின் பாலிக்கும் ஒரு பக்கா டார்க் அண்ட் க்ரூவல் வில்லன் ரோல லோகேஷ் டிசைன் பண்ணியிருக்காருன்னு பேசப்படுகிறது. இவர்களோட நடிகை சம்யுக்தாவும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி பாஸ், லோகேஷ் கனகராஜோட படங்கள்ல ஆகப்பெரிய ஸ்பெஷலிஸ்டே என்ன? கண்டிப்பா அந்த 80s 90sல பழைய பாடல்கள ரொம்பவும் சீரியஸான ஒரு சண்டை காட்சியில பேக்ரவுண்ட்ல ஓட விடுறது தான். கைதி படத்துல ஆசைய காத்துல தூது விட்டு, விக்ரம் படத்துல சக்கு சக்கு வத்தி குச்சி, அப்புறம் லியோ படத்துல இளையராஜா சாரோட பாட்டுன்னு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம பென்ஸ் படத்துலயும் இதே மாதிரி ஒரு பழைய பாட்டு ரீமேக்ஸா இருந்தா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கும்போதே செம வைபா இருக்குல்ல. மியூசிக் பண்ற நம்ம சாய் அபயங்கர் இயக்குனர் பாக்யராஜ் கண்ணன் கூட சேர்ந்து என்ன மாதிரியான பழைய பாடல்களை ரீமேக்ஸ் பண்ணி நமக்கு விருந்து வைக்க போறாங்கிற எதிர்பார்ப்பும் இப்போதைக்கு கோலிவுட்ல பயங்கரமா பேசப்பட்டு வருது. ராகவா லாரன்ஸ் ஏற்கனவே ஒரு செம டான்சர். அவரோட மாஸ் டான்ஸ் ஸ்டெப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு கிளாசிக்கல் பாட்டை லோகேஷ் செலக்ட் பண்ணி வச்சிருந்தா தியேட்டர்ல விசில் பறக்கும். இப்ப இந்த படம் எப்படி எல்சிக்குள்ள கனெக்ட் ஆகுதுங்கிறதுக்கான மிக முக்கியமான ஆதாரம் வெளியாகி இருக்கு மக்களே. இந்த படத்தோட முதற்கட்ட படப்பிடிப்பு வெற்றிகரமா முடிவடைந்து அடுத்த கட்ட பணிகள் விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதோட ஷூட்டிங் நம்ம தளபதி விஜய் நடிச்ச லியோ திரைப்படத்தோட படப்பிடிப்பு நடந்த அதே செட்ல தான் நடக்குது. பாத்தீங்களா, லோகேஷ் சும்மா சாதாரணமா ஒரு செட்டை மறுபடியும் பயன்படுத்த மாட்டார் பாஸ். லியோ படத்துல அந்த காஷ்மீர் ஃபேக்டரி அல்லது தாஸ் அண்ட் கோ நெட்வொர்க் கூட இந்த பென்ஸ் கதையும் ஏதோ ஒரு பலமான லிங்க் இருக்கு. இன்னொரு வெறித்தனமான அப்டேட் என்னன்னா, ஹீரோ லாரன்ஸ் இந்த பென்ஸ் படத்தை முடிச்சிட்டு நேரா லோகேஷோட கைதி 2 மற்றும் விக்ரம் 2 படங்களையும் நடிக்க போறாரு. அப்படின்னா லாரன்ஸ் கேரக்டர் எல்சியோட மெயின் டைம் லைன்ல எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பாத்துக்கோங்க. டெல்லி மற்றும் விக்ரம் கூட லாரன்ஸ் சேர்ந்து நிக்கிற சீனை தியேட்டர்ல பார்க்கும்போது தியேட்டர் சிதறுங்கிறதுல சந்தேகமே இல்ல. அப்ப இந்த படத்தோட கதை எல்சியூ டைம் லைன்ல எப்போ நடக்குது? ஒருவேளை இது லியோவுக்கு அப்புறம் நடக்கிற கதையா இருந்தா லாரன்ஸ் நேரா கைதி 2 மற்றும் விக்ரம் 2க்குள்ள என்ட்ரி கொடுக்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். சரி பாஸ், இப்போ ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவை ஆக்கிரமிச்சிருக்க அந்த பிரேக்கிங் நியூஸ்க்கு வருவோம். இந்த பென்ஸ் திரைப்படத்துல இப்ப அதிகாரப்பூர்வமா இணைஞ்சிருக்காரு நம்ம ஜெயம் ரவி. ஆமாங்க, அவர் இந்த படத்துல இணைஞ்சிருக்கிறத படக்குழு அதிகாரப்பூர்வமா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதன் மூலமா ஜெயம் ரவி இப்போ எல்சிக்குள்ள அவரோட மாசான என்ட்ரியை கொடுத்திருக்காரு. இதை லோகேஷ் கனகராஜ் அவரோட எக்ஸ் பக்கத்துல ஒரு ஸ்பெஷல் போஸ்டரை வெளியிட்டு உறுதிப்படுத்தி இருக்காரு. தமிழ் சினிமாவில் நாம இது வரைக்கும் பார்க்காத ஒரு பிரஷான காம்போ தான் இந்த லாரன்ஸ் மற்றும் ஜெயம் ரவி காம்போ. லாரன்ஸ் அண்ணாவோட ஸ்டைல் எப்பவுமே கொஞ்சம் லோக்கல் ரஃப் அண்ட் டஃபா மாசா இருக்கும். ஆனா நம்ம ஜெயம் ரவி ஸ்டைல் ரொம்பவும் கிளாஸா அக்யூரேட்டா இருக்கும். இப்ப நம்மளுடைய டாக்கிஸ் தியரி படி ஜெயம் ரவிக்கு என்ன மாதிரியான கேரக்டரா இருக்கும்? ஜெயம் ரவிக்கு போலீஸ் அல்லது ஆபீசர் ரோல் செம கச்சிதமா செட் ஆகும் பாஸ். விக்ரம் படத்துல அமர் பண்ண மாதிரி எல்சியூல இருக்கிற போதைப் பொருட்கள் கடத்தல் கும்பலை அழிக்கிற ரகசிய வேலை செய்யற ஒரு பவர்ஃபுல் ஆபீசரா லாரன்ஸ்
லாரன்ஸ் கூட சேர்ந்து இவர் நடிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. தனி ஒருவன் மித்ரன் மாதிரி ஒரு நேர்மையான போலீஸரா லோகேஷ் இவரை கொண்டு வந்தா செமையா இருக்கும். இல்லனா படத்தோட கிளைமேக்ஸ்ல அல்லது இன்டர்வல்ல வந்து விக்ரம் கமல் சாரோட டீம்ல நானும் இருக்கேன்னு ஒரு கார்டை காட்டி ஒட்டுமொத்த யூனிவர்ஸையும் இணைக்கிற ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டரா இருக்கவும் சான்ஸ் இருக்கு. ஜெயம் ரவி உள்ள வந்திருக்கிறதுனால கண்டிப்பா கைதி 2 அல்லது விக்ரம் 2 படங்களிலும் இவரை நாம பார்க்க முடியும். லாரன்ஸ், நிவின் பாலி, சம்யுக்தா, இப்ப நம்ம ஜெயம் ரவி சேர்ந்ததுனால பென்ஸ் படத்தோட வெயிட் இப்போ இண்டஸ்ட்ரி லெவல்ல எகிரி இருக்கு. இயக்குனர் பாக்யராஜ் கண்ணன் இதுவரைக்கும் பண்ண ரெமோ, சுல்தான் படங்கள் எல்லாமே வேற ரகம். ஆனா ஒரு கமர்ஷியல் இயக்குனர் எப்படி ஒரு பக்கா லோகேஷ் ஸ்டைல எல்சி படத்தை ஹேண்டில் பண்ண போறாருன்னு ஒட்டுமொத்த கோலிவுட்டுக்குமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான். ஆனா லோகேஷ் கனகராஜ் கூட இருந்து கதையை கவனிச்சுக்கிறதுனாலையும் லியோ படத்தோட அதே செட்ல ஷூட்டிங் நடக்கிறதுனாலையும் மேக்கிங் தரம் வேற லெவல்ல இருக்கும். சரி பாஸ், இப்ப நம்ம டாக்கீஸ் ஆடியன்ஸ் ஆன உங்களுக்கு ஒரு ஓபன் போல். எல்சியூல இணைஞ்சிருக்க நம்ம ஜெயம் ரவி ரோலக்ஸ் கேங்குக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு வெறித்தனமான நெகட்டிவ் கேரக்டரா இருந்தா நல்லா இருக்குமா, அல்லது விக்ரம் டீமோட அண்டர் கவர் ஏஜெண்டா இருந்தா மாசா இருக்குமா? உங்க மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னு உடனே கீழே இருக்க கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் வந்து பாக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சினிமா ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் எல்சியூ ரசிகர்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம லோகன் டாக்கீஸ் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சினிமா டாக்கீஸ் எப்போதுமே லோகன் டாக்கீஸ்.